நீங்கள் நிறைய சுச்சுவேஷனில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா? இல்லை உங்களால் கன்சிஸ்டன்ஸாக எந்த ஒர்க்கையுமே பண்ண முடியலையா? உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்களா? நம்மளுடைய பிரெயின் எப்படி ஆக்டிவாக இருக்குது, நம்மளுடைய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் உங்களால் கன்சிஸ்டன்ஸாக ஃபோக்கஸ்டாக ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களால் படிக்க முடியும். இதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரலையும் பாருங்கள். நம்மளுடைய பிரெயின்ல பல கெமிக்கல் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கெமிக்கல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டோபோமின். அந்த டோபோமின் அப்படின்னா என்ன? டோபோமின் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃபன்னு கொடுக்குது இல்லைங்களா? அந்த ஃபன்னு கொடுக்கறதுக்கு அந்த ஹாப்பி, இப்போ நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம், இந்த ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அகைன் சொல்லிட்டு அதிலே போயிட்டு நம்மளை மூழ்கடிக்குது இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன ஒரு ஃபன்னுக்காக. அந்த ஃபன்னை யார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோபோமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான். இந்த டோபோமின் அப்படின்றது பிரெயின்ல செக்ரிகேட் ஆகுது. அதாவது நம்ம ஒரு செயலை செய்யும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டா பார்த்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது மறுபடியும் ஒரு சில விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ண வைக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு ஃபீலு, அந்த ஹாப்பியை கொடுக்கறதுக்கு டோபோமின் நம்மளுடைய பிரெயின்ல செக்ரிகேட் ஆகி ஒரு இன்க்ரீஸ் ஆக டோபோமின் இன்க்ரீஸ் ஆக நம்ம செய்யற அந்த செயல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது டோபோமின் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். ஃபோனுன்னு கிடையாது, எந்த ஒரு செயலாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த ஃபோன் சொன்னேன். அப்போ டோபோமின் இன்க்ரீஸ் ஆக நம்ம செய்யற அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ஸா ஒரு ஆர்வத்தோட ஒரு ஹாப்பியோட நாமளே செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோபோமின் இன்க்ரீஸ் ஆகுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு சாட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 minutes பண்ணுறீங்க. இப்போ ஏதாவது ஒரு ரீசன், ஒரு நீட் அப்படின்னா என்ன பண்ணுற, இது பண்ணுற, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டு அதோட ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே பேச போய் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 to 3 minutesலேருந்து அப்படியே 2 to 3 hours வரலையே கண்டினியூ பண்ணுறீங்க இல்லைங்களா உங்களுடைய சாட்டிங்கை. அப்போ அந்த சாட்டிங் அவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டோபோமின் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி உங்களை அந்த செயலில் அதிகமாக ஈடுபட வைக்குது. உங்களுக்கு அது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோபோமின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த செயல் வேணாலும் செய்யலாம். அந்த செயலை கன்சிஸ்டன்ஸாக கான்சென்ட்ரேட்டோட பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிரெயினில் இருக்க அந்த டோபோமின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய கோலை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரெயினை எது நோக்கி கொண்டு போகணும், நாம் ஒன்று ஸ்டடீஸில் கொண்டு போகணும், இல்லை நல்ல ஒரு செயல் செய்கிறதுல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோலை செட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணனா அது நம்மளுக்கு நல்லது அப்படின்றத நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஸ்டூடெண்ட், மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த கான்சென்ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி தாண்டி வேறு எதுலையாவது நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, உடனே ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம அதை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸ்போர்ட் மற்றும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த விஷயத்தில். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2 minutes ரூல். அந்த ரூலை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவரும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும், பட் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 minutes அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ படிக்கிறது உனக்கு கஷ்டமாக தான் தெரியும், அந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல 2 minutes புக்கை நீ ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் என்ன இருக்குது அப்படின்றத பாருன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் அவருடைய அட்டாமிக் அப்படின்ற ஒரு புக்கில் சொல்லியிருக்காரு.
அட்டாமிக் ஹேபிட் அப்படின்ற புக்ல ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கஷ்டமான விஷயத்த உங்களால பண்ண முடியலையா, ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலே வந்துட்டு அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டா உங்களால படிக்க முடியலையா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் புக்கை ஓபன் பண்ணி அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் அவர் சொல்றாரு. எப்படி நீங்க பண்ணும்போது நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்போ டோபோமைன் லைட்டா நம்மளுக்கு பிரெயின்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ்டா கான்ஃபிடென்ட்டா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எப்பெல்லாம் புக்கை படிக்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஜஸ்ட் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய டோபோமைன் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா அதிக நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதாவது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ரிசர்ச் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஷ்மெல்லா அப்படின்ற ஒரு டெஸ்ட். மெர்ஷ்மெல்லா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாக்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெர்ஷ்மெல்லாவை சின்ன பசங்க கிட்ட கொடுத்து இந்த சாக்லேட்டை 15 மினிட்ஸ் நீங்கள் சாப்பிடாம வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுடலாம். 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு மெர்ஷ்மெல்லா உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இன்னொரு மெர்ஷ்மெல்லா கிடைச்சதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. கொடுத்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நிறைய பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மெர்ஷ்மெல்லாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பசங்க அந்த மெர்ஷ்மெல்லாவை சாப்பிடாம கண்ட்ரோலாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அந்த மெர்ஷ்மெல்லாவை சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பர்சன்ஸ் எல்லாம் மறுபடியும் அவங்கள வந்து பார்த்து யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம 15 மினிட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு மெர்ஷ்மெல்லாவை கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய ரிசர்ச்சை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ரிசர்ச்சை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 15 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த மெர்ஷ்மெல்லாவை வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க இல்லைங்களா, 2 மெர்ஷ்மெல்லா வாங்கின குழந்தைங்களுடைய ரிசர்ச் பண்ணும்போது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய அகடமிக் க்ரோத் வந்துட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய கெரியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விதத்தில் அமைஞ்சிருந்தது. அதே நேரத்தில் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடையதே ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுடைய அகடமிக் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அவங்களுடைய கெரியரும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. அவங்களுடைய கெரியரை அவங்களால ஃபோக்கஸ்டாக வந்துட்டு கொண்டு போக முடியல. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சி அதை ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை ஆரம்பித்து அதில் வந்துட்டு அச்சீவ் பண்ணி இருக்கீங்களா, இல்லை இன்னும் ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு அதுக்கு போராடிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃப் டிசிப்ளினாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் 4 o'clock இல்லை 3 o'clock நீங்கள் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை டெய்லி நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய ஸ்டடீஸில் கன்சிஸ்டன்ஸாக படிச்சுக்கிட்டே வரீங்களா? எக்ஸாமுக்கு தினமும் எழுந்திருக்கீங்களா, இல்லை படிச்சிருக்கீங்களா, இல்லை வந்துட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த மெர்ஷ்மெல்லா 2 மெர்ஷ்மெல்லா வாங்கினாங்க இல்லைங்களா வெயிட் பண்ணி, அவங்களுடைய லைஃப் மாதிரி உங்களுடைய லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு நாள் அமையும். அந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத அந்த ஒரு மெர்ஷ்மெல்லா வாங்கி அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு க்ரோத் கம்மியாக இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இந்த மாதிரி நான் இன்னும் செல்ஃப் கண்ட்ரோலாக நான் இன்னும் வந்துட்டு இல்லை, என்னால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்ணுற பர்சன் வந்துட்டு இப்போவும் டைம் இருக்குது, இப்போவும் படிக்க இன்னும் இதுவரையிலே படிக்க ஆரம்பிக்கல எக்ஸாமுக்கு அப்படின்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறதுன்றதை தாண்டி ஜஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் கன்சிஸ்டன்ஸாக படிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு டே பை டே வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் வந்துட்டு பிளான் பண்ணி காலையில் என்ன படிக்கணும், மத்தியானம் என்ன படிக்கணும், ஈவினிங் என்ன படிக்கணும், நைட் என்ன படிக்கணும், மேக்ஸ் எப்போ போட்டு பார்க்கணும், சயின்ஸ் எப்போ போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டைம் டேபிள் செல்ஃபாக நீங்கள் ஒரு டைம் டேபிளை வந்துட்டு போட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் அதில் ஒரு நல்ல பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு படித்தா மட்டும்தான்
உங்களால் எதெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம், இன்னும் நம்ம எதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும், இன்னும் புதுசாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படின்றதுலேருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக டிக் அடிச்சுட்டே வரலாம். இன்னும் படிக்காத விஷயங்களை நிறையா படிக்கிறதுக்கும் படித்த விஷயங்களை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே, நீங்கள் இதிலே ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா டோபமைன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய ஸ்டடி லெவலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதிகமாக உங்களுடைய மார்க் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா மோட்டிவேஷன் மட்டும் பத்தாது. மோட்டிவேஷன் இருந்தால் உங்களால் வந்துட்டு பெருசாக சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஆக்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும். அந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு டோபமைன் கொடுக்கும். அந்த டோபமைன் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அந்த ஆக்ஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த டோபமைன் அப்படின்ற கெமிக்கல் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த டோபமைன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு கொடுக்குது. உன்னுடைய லைஃப்பில் நீ எதை சாதிக்க போகிற அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னால் மட்டும்தான் அதை வந்துட்டு முடிவு பண்ண முடியும். அந்த முடிவு பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்கான ஆக்ஷனை கரெக்டாக நீ எடுக்கணும். கண்டிப்பாக உன்னால் முடியும். அந்த ஆக்ஷனை நீ எடுத்து டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அந்த ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் தான் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதாவது இன்னைக்கு விதைக்கிற சின்ன சின்ன விதை தான் நாளைக்கு ஒரு பெரிய உயர்ந்த மரமாக வந்து நிற்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் தான் நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உயரத்தில் இருக்கும்.